வெல்கம் டு பிரகோர் லாகு. இன்னைக்கு தேதி 2 மதியானம் மணி ஒரு 2:30 மணி ஆகுது. காலைல சாப்பிட்டேன் இன்னைக்கு. அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் சண்டை ஆயிடுச்சு அவங்க பேசுறதுன்ட்டு. இப்பவும் பேச போகிறது கிடையாது அவங்க. ஆனால் என்னதான் அவங்க என்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காதெல்லாம் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு வாரம் தாங்க எனக்கு தெரிஞ்சு. என்னதான் சண்டை போட்டாலும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. சாப்பிட்லாம் கூட கேட்பாங்க, ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்பாங்க. டேரெக்டாக இன்டெரக்டாக கேட்பாங்க, அவனை சாப்பிட சொல்லு அப்படின்வாங்க. கிடைக்கிறதுலாம் வரோம். இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு. நான் இனிமேல் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். இப்போ ஏன்னா சண்டேனும் போது தைப்பூசம் ஆயிடுச்சு. தைப்பூசம் போது நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது நிறைய பேர் நானே பார்த்தேன். நான் 2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட லைனில் க்யூவில் நிற்கிறாங்க. பாவம் கால் வலிக்க. அங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ போய் நிம்மதியாக பார்க்க கூட முடியறதில்ல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து கோயிலெல்லாம் வந்து இப்போது நம்மள மாதிரி அவங்க மதிக்கவே மாட்டாங்க. விஐபியை தான் வந்து மதிப்பாங்க. நம்மளுக்கு அங்கே மரியாதையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கூட்டத்தில் போகிறத விட வீட்டாண்டையே முருகர் இருக்கு, அங்கே இருக்கிறதும் கடவுள் தான், இங்கேயும் அவரே தான் இருக்காரு. இதுக்கு அவ்வளோ தூரம் போகணுன்ட்டு வீட்டாண்டையே கும்பிட்டுறணும். நான் கோயிலுக்கு போகலங்க, நான் போயெலாம் சொல்ல விரும்பல. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னதான் சண்டை போட்டாலும் சரி அவங்க வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. நேற்று தைப்பூசன்றதுனால நான்வெஜ் ஆக்கல. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, இந்த வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் ஆக்கிடுவாங்க. இப்போ நான்வெஜ் தான் காலைல தம்பி வாங்கிட்டு வந்தான், பார்த்தேன். நான் அதுதான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து ஆகுங்க, எனக்கு என் தம்பிகளுக்கும் வந்து சுத்தமாகாது. என்னென்ன ஆகாதுன்னா வேற காரணம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்தியா தான் பிடிக்கும், எனக்கு ஆஸ்திரேலியா தான் பிடிக்கும். அவங்களுக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும், எனக்கு ஃபுட்பால் தான் பிடிக்கும். அவங்களுக்கு மட்டன் தான், அவங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும், எனக்கு மட்டன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு விஜய் டிவி தான் பிடிக்கும், சன் டிவி தான் எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு அஜித் தான் பிடிக்கும், எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இந்த மாதிரி எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஆகவே ஆகாது. இன்னைக்குலேருந்து அப்போதுலேருந்தே அப்படி தான். அதனால் இப்போது என்ன ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். காதல் எங்கும் ஒரு கடவுள் போல சொல்லியிருந்தேன் இப்படி ஆக்கியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஈரல் இருக்கு, ஈரல் எனக்கு பிடிச்ச விஷயமே ஈரல் தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருவேன் நான். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை குடிப்பேன். இது வந்து கறி, இது நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு, இது ரசம்.
இதில் இருக்கிற அந்த ஈரல் கூட எனக்காக வாங்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் ஈரல் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. அந்த ஈரல் ஈரல் தான் விரும்பி சாப்பிடுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த ஈரல் எனக்காக கேட்டு வாங்குவாங்க. நான் ஜிம்முக்கு போயிருந்தேன். டயட்லாம் இருக்கிறதில்ல. உள்கட்டு